கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி அவருடைய முகத்தை தேடும்போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது காலைதோறும் அன்றன்றைக்கு வேண்டிய மன்னாவை அவர்கள் சேகரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு வேண்டிய மன்னாவை நாம் சேகரிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய கிருபைகளை கொடுக்கிறார். நேற்றுக்கு இருந்தது அல்ல, இன்றைக்கு புதியவைகள். அதான் அந்த வசனம் புலம்பல் 3:23 வசனம் சொல்லுகிறது, அவைகள் காலைதோறும் புதியவைகள். எவைகள் காலைதோறும் புதியவைகள்? அவருடைய கிருபை புதியவைகள், அவருடைய தயவு புதியவைகள், அவருடைய இரக்கம் புதியவைகள், அவர் எல்லாம் புதியவைகள். நேற்றுக்கு இருந்தது அல்ல. தேவனிடத்தில் பழையது என்று ஒன்றுமில்லை, எல்லாம் புதியவைகள். தேவன் கொடுக்கிறது எல்லாம் நியூ, புதிய காரியங்கள். புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இதோ புதிய காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். புதிதான காரியங்களை தேவன் நம் வாழ்க்கையிலே தருகிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. தேவனிடத்தில் பழையது என்று ஒன்றுமில்லை, எல்லாம் புதியவைகள். அப்படின்னா என்ன செய்யணும்? காலையிலே எழும்பினவுடன் புதிய கிருபைக்காய் தேவ சமூகத்திலே கேட்க வேண்டும், புதிய பலனுக்காய் தேவ சமூகத்திலே கேட்க வேண்டும், புதிய தயவுகளுக்காக தேவ சமூகத்திலே கேட்க வேண்டும். அந்த பழக்கத்துக்காக தான் அதிகாலையிலே எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவை சேகரிப்பதற்கு தேவன் வைத்தார். இந்த காலை நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். நமக்கு வேண்டிய இந்த நாளுக்கு உரிய புதிய மன்னாவை, புதிய பலத்தை, புதிய கிருபைகளை, புதிய தயவுகளை தேவ சமூகத்திலே வந்து நாம் சேகரிக்க வேண்டும். அவைகள் தான் இந்த நாள் முழுவதும் பலன், அவைகள் தான் இந்த நாள் முழுவதும் நமக்கு ஆலோசனைகள், அவைகள் தான் இந்த நாள் முழுவதுக்கு நம்மை வழிநடத்துகிறதா இருக்கின்றன. ஆகவே இந்த காலை நேரத்தில் உற்சாக மனதோடு கரங்களை தட்டி, ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை அல்லவா என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இணைந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடலை பாடி நல்ல கரங்களை தட்டி புதிய கிருபைகளுக்காக, புதிய பலத்துக்காக, புதிய ஆவியோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். பாடலாம் சேர்ந்து. ஆமென். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இணைந்து பாடலாம். அவர் கிருபை மேலானது, அவர் நல்லவர். ஆமென். ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவையே போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளது. முழு பலத்தோடு அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ.
சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாய் கிருபை புதிய கிருபைகளை தாங்காண்டவரே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவர். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கையோடு சொல்லுங்க. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இயேசுவையே இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்த காலை நேரத்தில் புறவந்தோம் உயர்த்தி யெகோவா தேவனையே. துதித்திடவே இன்று துதித்திட தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை ஆமென் ஆமென். இன்று ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே ஆமென். கிருபையும் கிடைத்திட்டதே. காலை நேரத்தில் ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் எங்கள் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் ஆமென். அன்பு கூற வந்தோம் ஓ யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. இன்று பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உம்மை ஆராதிக்க வந்தோம் கூற வந்தோம் ஆமென். யெகோவா தேவனையே. உயர்த்துகிறோம் உம்மை துதித்திட வந்தோம் ஆமென். தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே.
நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. உம்மை ஆராதிக்க ஆமென் அன்பு கூற வந்தோம். ஓ யெகோவா தேவனையே இயேசுவே துதித்திட தொழுதிட வந்தோம். தூயவரே சுவரே ஆராதிக்கவே ஆராதிக்க வந்தோம். ஆமென் அன்பு கூற வந்தோம். ஓ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே துதி கன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. இந்த காலை நேரத்திலே துதி கன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்கவே ஆராதிக்க வந்தோம். ஆமென். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திடவே திட வந்தோம். இன்று தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை ஆராதிக்கவே இன்று ஆராதிக்க ஆமே அன்பு கூற வந்தோ. யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ. தூயவரே சுவையே ஒரு விசை கூட உம்மை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம். ஆமே அன்பு கூற வந்தோம். ஆமே யெகோவா தேவனையே ஆமே ஆமே துதித்திட வந்தோ. தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே ராஜாவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தவரே என்று மகிழச் செய்தீர். தூயவரே எங்கள் தூயவரே என் துணையாளரே என் துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே காலை நேரத்துல உயர்த்தி சொல்லுங்க ஆராதனை உமக்கே ராஜாவே ஆராதனை உமக்கே நன்றி அப்பா ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே என் சோர்வற்ற நாளெல்லாம் ஆசீர்வதிக்கிறவர் உமக்கே பலவீனங்களை தாங்குகிறவர் ஆராதனை உமக்கே எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் ஆமென் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா இயேசு ராஜா என்பல நானே எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என்பல நானே இன்று எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ராஜாவே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே உன்னதரே ஆராதனை உமக்கே உயர்த்துகிறோம். ஆராதனை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜாவே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
மகிமையுள்ள நாமம். உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை போஷித்திட? உம்மை போல ஆமென் ஆமென் இந்த ஜனங்களை போஷித்திட உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் ஐயா உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே. உமக்கொப்பானவர் யார்? ராஜாவே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் ஐயா உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ராஜாவே ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசி அனுப்பி எங்களை ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். நாங்கள் ஆராதிக்கிற இடத்தில் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உங்களை நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இன்னைக்கு வீடுகளிலே ஆராதித்துக் கொண்டிருக்கலாம், எந்த இடத்திலே இருந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உடைய அளவில்லாத பிரசன்னம், ஆசீர்வாதத்தின் ஊற்று இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க,
மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கரங்களை உயர்த்துங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியிலே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்திலே எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜாவே ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், புதிய கிருபைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். இந்த காலை நேரத்தில் புதிய கிருபைக்காய், புதிய பலத்துக்காய், புதிய தயவுக்காய், புதிய வாக்குத்தத்தத்துக்காய், புதிய வழிகாட்டுதலுக்காய் ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய அற்புதத்தை கத்த செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்.
வேதனையோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகமளிக்கும் பிரசன்னம் கடந்து வரட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர், இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன தேவன், வாக்குரைத்தவர் மாறாதவர். ஆண்டவரே, ஒரு புதிய காரியத்தை, எதிர்பார்த்த முடிவை, எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை தேவன் இந்த நாளிலே நீர் வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அற்புத கரம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நான் பார்க்க போகிற கர்த்தருடைய செய்தியினுடைய தலைப்பு பிடிவாதமும் ஆசீர்வாதமும். பிடிவாதமான ஜெபம் ஆசீர்வாதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். பிடிவாதமாய் விடாமுயற்சியாய் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ரோமர் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 15வது அதிகாரம் 32வது வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல, நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று, நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொன்னதை போல, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், வேண்டிக் கொள்ளுகிறார். இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபத்திலே பிடிவாதமாய் உறுதியாய் போராட தேவன் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். இந்த நாட்களில் எந்த மனிதனாலும் சொல்ல முடியாத ஒரு காரியம் இருக்கும் என்றால், என் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்று சொல்லி, ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. வாசிக்கலாம். எரேமியா 29வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், எரேமியா 29வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நம்ம இன்னைக்கு காலையில செய்றோம் பாருங்களேன். கூடி வந்து அவரை நாம் பாடி ஆராதித்து தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நம்முடைய ஆண்டவர் தம்மை நோக்கி கூடி வந்து தொழுது கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 91:15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 91வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஒரு மனிதன் அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாய் தேவன் பதில் தருவார். இந்த 2 வசனங்களை நம்ம வாசித்தோம். இதிலே அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை தொழுது கொள்ளும் போது, அவரை ஆராதித்து கூப்பிடும் போது நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் தருகிறவராய் இருக்கிறார். நோக்கி கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது ஜெபம் கேட்கப்படவில்லை என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய ஆண்டவர் அவருடைய நாமத்திலே எவ்வளவு பற்றுதலாய் இருக்கிறோம், அவர் மேல் எவ்வளவு நம்பிக்கையாய் இருக்கிறோம், அவர் மேல் எவ்வளவு விசுவாசமும் அன்பும் உடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை அவர் பார்க்க விரும்புகிறார். அதனால தான் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபித்தும் பதிலில்லாததை போல இருக்கிறது. ஆனால் நாம் பிடிவாதமாய் உறுதியாய் விடாமுயற்சியோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்தை
நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், பாருங்களேன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ ஒரு மனிதன் அவரை நம்பி இருக்கிறதை, பற்றி கொண்டிருக்கிறதை எப்படி ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார்னா, நாம சில நேரங்கள் நம்முடைய ஜெபங்களில் அதிகமாய் ஜெபித்து போராட வேண்டும். தேவ சமூகத்தில் பிடிவாதமாய் விடாமுயற்சியாய் நின்று ஆண்டவர் கொடுக்கும் வரை அவரை பற்றி கொண்டு அவரை விசுவாசித்து அவர் மேலே நம்பிக்கையாய் இருந்து நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேக பரிசுத்தனுடைய வாழ்க்கையில இந்த அனுபவங்கள் கடந்து வந்திருக்கின்றன. அவர்கள் பிடிவாதமாய் இருந்து தேவ சமூகத்தில் விடாமுயற்சியாய் இருந்து தங்கள் ஜபங்களில் போராடினதை போல போராடினதனால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தது உண்டு. அவர்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தினது உண்டு. அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தினது உண்டு. ஒரு சிறு குழந்தையை எடுத்துக்கொள்வோம். அந்த குழந்தை ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பொருளை பார்த்து பிடித்திருச்சுன்னா அது தகப்பனிடத்தில் கேட்கும். அப்போ தகப்பன் சில நேரங்களில் பின்னாடி வாங்கி தரேன்னு சொன்னாலும் அந்த பிள்ளை அடம் பிடித்து பிடிவாதமாய் நின்று எத்தனையோ காரியங்களை கண்ணீர் விட்டு அழுது சத்தம் போட்டு புலம்பி ஜெபித்து எவ்வளவோ காரியங்களை செய்து எப்படியாவது தன் தகப்பனிடத்திலிருந்து அந்த பொருளை வாங்கிவிட வேண்டும் என்று பிடிவாதமாய் இருப்பதை போல சில நேரங்களில் நம்முடைய ஆண்டவர் நம்மை சோதிப்பார். நம்ம உண்மையிலேயே அவர் மேலே அன்பா இருக்கிறோமா? உண்மையிலேயே நாம் ஜெபத்தை கேட்கிறாரா? உண்மையிலேயே அவர் மேலே நம்ம விசுவாசமாய் இருக்கிறோமா என்பதை அவர் பார்ப்பதற்கு சில நேரங்களை இப்படி செய்வார். ஆனால் நாம் விடாமல் நாம் ஜெபிப்போம் என்றால், தொடர்ந்து ஜெபிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதே போல சில நேரங்களில் ஏன் இந்த பிடிவாதமாய் நாம் ஜெபிக்க வேண்டும், விடாமுயற்சியோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், சில நேரங்களில் நம்மளுக்கு வாழ்க்கையில பதில் வரக்கூடாதபடி சத்துருவும் சில தடைகளை கொண்டு வரலாம். சத்துருவும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெறக்கூடாதபடி போராட்டங்களை தடைகளை ஏற்படுத்தலாம். அதையெல்லாம் நாம் தாண்டி ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த ஜெபம் நமக்கு அவசியம். வாசிக்கலாம். தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீ மிகவும் பிரியமானவன், பாருங்களேன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, பாருங்களேன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நல்லா கவனிங்க, கட்டளை வெளிப்பட்டது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே. ஏன்? நம்முடைய நினைவுகளை விருப்பங்களை வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்த தேவன் வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையில உடனே ஜெபத்தை நிறுத்தல. 21 நாட்கள் தொடர்ந்து ஜெபித்தார். நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அப்ப பாருங்க, சில நேரங்கள்ல பதில் நமக்கு கிடைக்காதபடி, ஜெபத்திற்கான பதில் வரக்கூடாதபடி சத்துரு பல தடைகளை ஏற்படுத்தலாம். ஏன்? ஆசீர்வாதம் பெற்றுவிட்டால் ஆண்டவரை துதிச்சிருவோம், தேவனை மகிமைப்படுத்திடுவோம், தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்துருவோம் என்று சொல்லி தடைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் நாம் பிடிவாதமாய் விடாமுயற்சியோடு தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் பிடிவாதமும் ஆசீர்வாதமும் என்கிற தலைப்பிலே இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். பிடிவாதமான ஜெபம் ஆசீர்வாதமான பதிலை கொண்டு வரும். ஒரு மனிதன் விடாமுயற்சியோடு ஜெபிக்கும் போது, விடாமுயற்சியோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, தொடர்ந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் இப்படி விடாமுயற்சியாய் இருந்து பிடிவாதமாய் இருந்து ஜெபத்தில் போராடி வெற்றி பெற்ற சிலரை இந்த காலை நேரத்திலே பார்த்து நாம் ஜெபித்து கடந்து போக போகிறோம். அனைவரும் தெரிந்தவர்களாய் இருந்தாலும் புதிய கருத்துக்களை கண்டு நாம் ஜெபித்து நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதல் நபர் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 32வது அதிகாரம்
6வது வசனம். அவர் ஆ, நான் போகட்டும், ஆ, பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. உம்மை போகவிடேன் என்றான். நல்ல கவனிங்க, யாக்கோபின் பிடிவாதம். இங்க யாக்கோபு பிடிவாதமாய் பிடித்து கொண்டு ஜெபிக்கிறார். என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். இன்றைக்கு சில நேரங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் விடாமுயற்சியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் சில சோதனைகளை வைக்கிறார். உண்மையிலேயே தேவன் மேல பிரியமா இருக்கிறோமா? ஆசீர்வாதத்தினால தேவனை விட்டுடுவோமா? ஆசீர்வாதத்தினால ஆசீர்வாதத்தை பின்பற்றி சென்று விடுவோமா? தேவனை பற்றி கொள்ளாமல் விட்டு விடுவோமா என்பதற்கு தேவன் சில காலம் பொறுத்திருப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை நாம் போராடி நாம் தேவ சமூகத்தில் பிடிவாதமாய் நின்று யாக்கோபை போல நாம் ஜெபிக்க வேண்டும். இங்க பாருங்க, யோசித்து பாருங்க. ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. யாக்கோபுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பயம் வருது. ஐயோ, ஏசா வந்துட்டா என்ன நடக்கும்? என் வாழ்க்கை எப்படியா இருக்கும்? இத்தனைக்கு யாக்கோபு கூட யாருமே இல்லாமல் இல்லை. அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அநேக நண்பர்கள் உண்டு, அநேக உறவுகள் உண்டு, அநேக ஆஸ்திகள் உண்டு. எல்லாம் இருந்தாலும் அங்க வேதம் சொல்லுகிறது யாக்கோப்புக்கு ரொம்ப பயம். ஐயோ, ஏசா வருகிறான், நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியல. ஆதியாகமம் 32:11 வாசிச்சு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:11 வசனத்தை வாசிப்போம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு, பாருங்க, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஒரு பயம். ஏசா வருகிறார் என்று சொன்ன உடனே ஒரு பயம் யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. என்ன செய்வதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை. அடுத்து என்ன செய்யணும், என்ன பண்ண வேண்டும்? இத்தனைக்கும் ஆட்கள் இருந்தும், உதவி ஆட்கள் இருந்தும், நண்பர்கள் இருந்தும், உறவுகள் இருந்தாலும் ஒரு பயம் இருந்தது. இன்றைக்கு இதே போல சில நேரங்கள் நம்மை சுற்றில ஆட்கள் இருந்தாலும் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பயங்கள் உண்டு. எதிர்காலத்தை குறித்த பயம், அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத ஒரு பயம். நம்மை விட பலசாலிகள், நம்மை விட அதிகமான திறமை படைத்தவர்கள் வந்துட்டா சிலருக்கு பயம் வரும். ஆனா அப்படிப்பட்ட காரியத்துக்கு பயப்பட வேண்டாம். நாம் போராடி ஜெபிப்போம் என்றால் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஏசா வருகிறான் என்று சொல்லி சில நேரங்களில் எதிர்ப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஏசாவை போல சில நெருக்கடியான சூழ்நிலைகளே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலையிலே சொல்லுங்க, எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், நான் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது, போராடும் போது, பிடிவாதமாய் நிற்கும் போது, விடாமுயற்சியாய் நிற்கும் போது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் சிலரை காட்டி கொடுக்கிறேன். நெகேமியாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இரவும் பகலும் போராடினதால் நெகேமியா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்காக இரவும் பகலும் முன்பதாக மன்றாடி, அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அலங்கம் கட்டப்பட வேண்டும், தேவன் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் அங்கு மன்றாடுகிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அப்ப ஆசீர்வாதம் உடனே வந்துடாது, அலங்கம் உடனே கட்டப்பட்டு விட முடியாது, தேவன் பதில் கொடுத்து விட முடியாது. சில நேரங்களில் நாம் போராட வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். பிடிவாதமாய் நின்றால் நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். 2வது காரியம், தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த நாட்களிலே தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தான். 3 வாரம் முழுவதும் எதற்கு? பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி வந்துடுவான், இந்த பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆன்சரை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3 வாரம் போராடி ஜெபிக்கிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது ஒரு பதிலை பெற வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், அலங்கம் கட்டப்பட வேண்டும், குடும்பம் கட்டப்பட வேண்டும், தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். 2வது ஒரு நபரை காட்டி கொடுக்கிறேன். எலியாவின் பிடிவாதம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 43,
44 ஆகிய வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். எலியாவின் பிடிவாதம். வாசிக்கலாம். தன் ஊழியக்காரனை நோக்கி தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7 தரம் போய் பார். ஒரு தரம் இல்ல, ஒரு தரம் போய் பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்கல சார், ஒன்றும் இல்லையா சார், ஜெபத்தை விட்டுலாம், தேவ சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லலை. 7 தரம் போய் பாருப்பா. ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லும் போதும் 2வது முறை வந்து சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருப்பாரு? 3வது முறை போய் பார். 3வது முறை சொல்லியிருக்கணும். 4வது முறை போய் பார். 4வது முறை சொல்லியிருக்கணும். 5வது முறை போய் பார். 5வது முறை சொல்லியிருக்கணும். 6வது முறை போய் பார். 7வது முறை சொல்லும் போது அங்க சொல்லப்படுது, கையளவு மேகம் பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் சில நேரங்களில் ஆசீர்வாதத்தின் மழை பெய்யப்பட வேண்டும் என்றால், அந்த இடத்துல சம்பவம் என்ன? மழை இல்லை. தேசத்திலே மழை பெய்ய வேண்டும் என்றால் ஒரு கையளவு மேகம் உருவாக வேண்டும். அந்த கையளவு மேகத்துக்கு 7 முறை பார்க்க நேர்ந்தது. 7வது முறை பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பதான் ரதத்தை பூட்டிக் கொண்டு மழை தடை செய்யாதபடிக்கு போய்விடும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஆகாவை நோக்கி இங்கு எலியா சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த காலை நேரத்தில் ஆசீர்வாதத்தின் மழை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றால் நாம் பிடிவாதமாய் போராடி விடாமுயற்சியோடு ஜெபிக்க வேண்டும். முதல்ல சொன்னேன், யாக்கோபின் பிடிவாதம் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அவனுடைய வாழ்க்கையில் இந்த ஏசாவின் பயம் நீங்கியது, சமாதானம் கிடைத்தது. அந்த பெயரை மாற்றினார். ஆசீர்வாதமே அவனுடைய வாழ்க்கையில் மேன்மையாய் வந்தது. 2வது, எலியாவினுடைய பிடிவாதம். என்ன நடந்தது? 7 தடவை போய் பார்ப்பா. ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவை அல்ல, 7 முறை பார்க்கும்போது ஆசீர்வாதத்தின் மழை வந்தது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்குள்ள, பிள்ளைகள் வாழ்க்கையில, தொழில்ல ஒரு ஆசீர்வாத மழை வீசணுமா? நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இங்க விசுவாசமா சொல்றாரு, போய் பார், நிச்சயமா பதில் தருவார், நிச்சயமா அற்புதம் நடக்கும், நிச்சயமா மழை பெய்ய பண்ணுவார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனாலும் விடாமுயற்சியாய் அவர் மழையை கொடுக்கும் வரை போய் பார் என்று சொல்லுகிறார். அதே போல நடந்தது யோபுடைய வாழ்க்கையில. யோசித்து பாருங்க. வாசிக்கலாம். யோபு 13வது அதிகாரம் 15, 16 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். யோபு 13வது அதிகாரம் 15, 16வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்களேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என் வழிகளை அவருக்கு முன்பதாக என்ன ரூபகரம் பண்ணுவேன், நான் நிரூபிப்பேன். எப்படி என்னை கொன்று போட்டாலும் சரி, இப்படியே இருந்து மரித்தாலும் பரவாயில்ல, ஆனா அவர் நம்பிக்கையை மட்டும் இழக்க மாட்டேன். யோபை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சில நேரங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில போராட வேண்டியது இருக்கும். அவர் விசுவாசித்து தேவ சமூகத்திலே நிற்கும் போது தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். 3வது ஒரு நபரை நான் காட்டி கொடுக்கிறேன். எலிசாவினுடைய பிடிவாதம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 6வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நல்லா கவனிங்க. இங்கு ஒரு பிடித்து கொள்ளுகிற அனுபவம். எலியா அவனை நோக்கி சொல்ல, நீ இங்கே இருப்பா. யாரை நோக்கி? எலிசாவை நோக்கி. ஆனா எலிசா என்ன சொல்றனா, உம்மை நான் விடுவதே இல்லை. பற்றி கொண்டு ஒரு பிடிவாதம். என்ன நடந்தது? ரெட்டிப்பான வரத்தை கொண்டு வந்தது, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது. சில நேரங்களில் நாம் பிடிவாதமாய் இருக்க வேண்டும். இங்கேயே இரு, இது உனக்கு போதும், இதை நிறுத்தி கொள்ள சொன்னாலும் ஆண்டுடைய சமூகத்துல போராட வேண்டும், தேவ சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை எப்படி கொண்டு வருது பாருங்களேன். பிடிவாதமா இருந்தான், இல்ல என்ன நடந்தாலும் சரி, நான் உம்மை விட மாட்டேன், நான் உம்மை பின்பற்றி வருவேன். அந்த காரியம் எலிசாவுடைய வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்தது. யோசித்து பாருங்களேன். இங்கே இருப்பா அப்படி சொன்னாலும், தடைகள் வந்தாலும் அந்த தடைகள்லாம் பார்க்கல. தடைகள் வந்தது, இங்கே இருந்துரு. பல தடவை சொல்லுவார், இங்கே நின்றுப்பா, ஆனா என்ன சொன்னாலும் சரி, எடுத்துக்கொள்ள வரைக்கும், நான் பார்க்குற வரைக்கும்
நிச்சயமாய் இரட்டிப்பான வரம் வேண்டுகிறேன். அவன் கேட்டதுபடி இரட்டிப்பான வரத்தை தேவன் கொடுத்தார். பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் உண்டு. மார்க் 10:47 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் இருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். என்ன நடந்தது? 48 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். மார்க் 10:48 வசனம். அவன் பேசாது இருக்கும்படி, பாருங்க, தடை கொண்டு வராங்க பாருங்களேன். அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அநேகர் அவனை அதட்டினார்களாம். எவ்வளவோ பேர், அவனை காசு தானே வேணும், இந்த காசு வச்சுக்க, வஸ்திரம் வேணுமா வஸ்திரம் வச்சுக்க, அதட்டினாங்க, திட்டுனாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த காலை நேரத்தில் பிடிவாதமாய் நிற்கணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் வர, அவர் நிற்கும் வர, அவர் எனக்கு பதில் தரும் வர நான் விடவே மாட்டேன். இந்த எலியாவை பின்பற்றி வந்தார், உம்மை விடுவதே இல்லை. இங்க பர்த்திமேயு கூட எவ்வளவோ பேர் அதட்டினாலும் தாவீது குமாரன் இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கானானிய பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 15:27 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 15:27 வசனம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து துணிக்கைகளை தின்னுமே என்றால். நல்லா யோசித்து பாருங்க. இந்த காலை நேரத்தை அந்த கானானிய பெண் கர்த்தருக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறா. நீங்க 23 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷர்களே வந்து சொல்லுவாங்க, நம்மை பின் தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர் பதில் தரும் வரை, அவர் திரும்பி பார்க்கும் வரை, அவர் பதிலை கேட்கும் வரை, என் ஜெபத்தை கேட்கும் வரை தொடர்ந்து அந்த பெண் கூப்பிட்டாள். வேதம் சொல்லுகிறது, மகள் சுகமானாள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து கூப்பிடுவீர்களானால், பிடிவாதமாய் பிடித்துக் கொள்வீர்கள் என்றால், பாதத்தை பிடித்துக் கொள்வீர்கள் என்றால், நிச்சயமாய் தேவன் பதில் தருவார். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு லூக்கா 18 அங்க ஏசப்பா ஒரு உண்மையை சொல்லுகிறார். சோர்ந்து போகாம ஜெபிக்கணுப்பா. ஒரு விதவை இருக்கிறா, எப்பொழுதும் அந்த நியாயாதிபதியை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா. அவன் சொல்லுவான், இவன் என்னை தொந்தரவு செய்யறதுனால, வேற எந்த காரணமும் சொல்லல, அவ ரொம்ப நாளா இருக்கிறதுனால சொல்லல, ரொம்ப நாளா வேண்டிக் கொண்டதா சொல்லல, எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியினால் என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க. பிடிவாதமாய் ஜெபிக்கும் போது ஆசீர்வாதத்தை தருவார். இரவும் பகலும். அங்க வேதம் சொல்லுகிறது, லூக்கா 18 நீங்க வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் கூப்பிடுகிறவங்களுக்கே கர்த்தர் பதில் தருவார் என்றால் இந்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிப்போம். லூக்கா 18 7 வசனம் வாசிப்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள், அப்ப 2 நேரமும் கூப்பிடணும். கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கண்டிப்பா நியாயம் செய்வார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நம்புறவங்க கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கண்டிப்பாய் பிடிவாதம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிடிவாதமான ஜெபம். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் எதற்கோ பிடிவாதம் பிடிக்கிறாங்க, எதற்கோ காரியங்களை சாதிப்பதற்கு வஞ்சகமாய் தந்திரமாய் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆனா இன்னைக்கு நாம சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துல வந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு அற்புதம் செய்யும் வர, அந்த கானானிய பெண்ணை போல, அந்த பர்த்திமேயு குருடனை போல, ஆண்டவரே விதவையை போல, ஆண்டவரே அந்த எலிசாவை போல தொடர்ந்து உம்மை பின்பற்றி வருவேன். அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. லூக்கா 11 வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சிநேகிதன், அங்க வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 11 வசனம். என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆனா அதுக்கு அவன் பதில் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? வீட்டுக்குள்ள இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்து உனக்கு தரக்கூடாது என்று சொல்லுவான். ஆனாலும் அங்க வேதம் சொல்லுகிறது, லூக்கா 11:8, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்க நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடுக்காவிட்டாலும் தன்னிடத்தில் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது. அதான் வருந்தி கேட்கிறான், தொடர்ந்து கேட்கிறான், எழுந்திருந்து தேவையானதை கொடுத்தான். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில்
தேவ சமூகத்தில் பிடிவாதமாய் நின்று கேளுங்கள், தேவன் அற்புதம் செய்வார். 4வது, பவுலின் பிடிவாதம். 3 நபர்களை நான் முதல்ல சொன்னேன். யாக்கோவின் பிடிவாதம். என்ன நடந்தது? ஏசானுங்கிற பயம் நீங்கி கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதித்தார். 2வது, எலியாவின் பிடிவாதம். என்ன நடந்து? ஆசீர்வாதத்தின் மழையை தேவன் பெய்ய பண்ணினார். 3வது, எலிசாவினுடைய பிடிவாதம் இரட்டிப்பான வரத்தை கொண்டு வந்தது. 4வது, பவுலின் பிடிவாதம் சபையை கட்டி எழுப்புவதற்கு கிருபையை கொடுத்தார். ரோமர் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 15வது அதிகாரம் 32வது வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று. அப்ப இங்க பவுல் போராடுவதை போல நாமும் போராடி ஜெபிக்க வேண்டும். பவுல் போராடி ஜெபித்தார். அவருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேக மோசங்கள், அநேக சோதனைகள், அநேக காரியங்கள் வந்தது. ஆனா அதையெல்லாம் தாண்டி பவுல் தொடர்ந்து ஜெபித்ததினால், ஜெபத்தில் போராடினவராய் இருந்ததினால், வாழ்க்கை முழுவதும் ஊழியம் முழுவதும் போராடி ஜெபிக்கிற அனுபவம் இருந்ததினால் சபை கட்டி எழுப்புவதற்கான நிருபங்களை தேவன் கொடுத்தார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார். பவுலுடைய வாழ்க்கை மட்டும் இன்னைக்கு நிருபங்கள் எழுதாவிட்டால் சபையே எப்படி நடத்துவது என்பது வழி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆழமான சத்தியங்களை, ஆழமான காரியங்களை, வெளிப்பாடுகளை பவுலுக்கு தேவன் கொடுத்தார். இதே போல இன்றைக்கு நாமும் ஊழியத்தில் வளர்வதற்கு, ஊழியத்தில் வளர்ந்து பெருகுவதற்கு, சாதனையாளர்களாய் மாறுவதற்கு, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவன் கிருபை செய்வாராக. 5வது காரியம், இயேசுவின் பிடிவாதம். அவர் பிடிவாதமாய் இருந்தார். எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 5:7 வசனத்தை வாசிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க, தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும், பலத்த சத்தத்தோடும், கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அவர் அதிகாலையில ஜெபித்தார், சாயங்காலம் ஜெபித்தார், இரவு முழுதும் ஜெபித்தார், வனாந்தரத்துல ஜெபித்தார், மலையில ஜெபித்தார், தொடர்ந்து ஜெபித்தார். ஏசாப்போடைய வாழ்க்கை ஜெபத்திலே இருந்தது. ஜெபத்தில் பிடிவாதமாய் இருந்து ஜெபித்ததுனால அநேக அற்புதங்கள், அதிசயங்கள். ஏன் இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமே, அதுவே அதற்கு காரணம்தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை அவர் பிடிவாதமாய் தொடர்ந்து விடாப்படியாய் ஜெபிக்கிறவராய் இருந்தது போல நாமும் அவருடைய பிள்ளைகள் அவரை போல ஆண்டவருமே ஆசீர்வதிக்கும் வரை நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய், விடாமல் ஜெபிக்கிறவர்களாய், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய், தேசம் சந்திக்கப்படும் வரை, எழுப்புதல் வரும் வரை, தேசத்திலே ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போகாதவரை நாம் தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் இந்த ஜெபம் நமக்கு அவசியம். இந்த காலை நேரத்தில் 5 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். 1, பிடிவாதமும் ஆசீர்வாதமும். பிடிவாதமான ஜெபம் ஆசீர்வாதமான பதிலை கொண்டு வரும். சில நேரங்களில் நாம் போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். முதல் காரியம் சொன்னேன், யாக்கோபுடைய வாழ்க்கையை சொன்னேன். யாக்கோபுடைய வாழ்க்கை இந்த பிடிவாத ஜெபம் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றினது. அடுத்து எலியாவுடைய வாழ்க்கை இந்த பிடிவாதமான ஜெபம். வேதம் சொல்லுகிறது, மழை பெய்ய தேவன் கட்டளையிட்டார். ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் ஜெபிக்க வேண்டும். எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டுமா, தொடர்ந்து ஜெபிக்க கிருபை தருவாராக. அடுத்து பவுலின் பிடிவாதம். பவுல் பிடிவாதமாய் ஜெபத்தில் போராடினவராய் இருந்ததினால் தன் வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் பார்க்காமல் ஜெபத்திலே நின்று போராடி ஜெபிக்கிற மனிதனாய் இருந்ததனால் சபைக்கு நிருபங்களையும் மிக மேன்மையான காரியங்களையும் ரகசியங்களையும் தேவன் அவருக்கு கொடுக்க கிருபை செய்தார். 5வது, நம்முடைய இரட்சகர் தொடர்ந்து ஜெபிக்கிறவர். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வரட்டும். நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஜெபிக்க தேவன் நம்மை பழக்க வைக்கிறார். நாம் ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிடிவாதமான ஜெபம் ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொண்டு வரும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இந்த காலை நேரத்தில் இப்படி ஜெபித்து பழகுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தரும்படியாக நாம் யாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இப்படி ஜெபிப்பதற்கான அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. பிடிவாதமாய் நின்று, விடாமுயற்சியாய் நின்று, தேவன் கொடுக்கும் வரை அவர் பாதத்தை பற்றி கொண்டு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, உறுதியாய்
பற்றி கொள்ள ஜெபிக்க கர்த்தருக்கு கிருபை தருவீராக. ஹalleluya. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. சோராது சோராது சொல்லுங்க ஆண்டவரே. ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்த காலை நேரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. விடாமுயற்சியா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து உம்முடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிற அனுபவம் உண்டாகட்டும். செபிக்கிற வாஞ்சை உண்டாகட்டும். பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஓ. எந்தன் கோட்டை தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே. அர்ப்பணிங்க, காலை நேரத்தில் அர்ப்பணிங்க. பிடிவாதமாய் ஜெபிக்கும் போது, போராடி ஜெபிக்கும் போது நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பிடிவாதமாய் நின்று தொடர்ந்து உம்முடைய சமூகத்தை பற்றி கொண்டு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற கர்த்தருக்கு கிருபை தருவீராக. ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும் வரை, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் வரை உம்முடைய கரத்தை பற்றி கொண்டு உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு கிருபையை கர்த்தருக்கு தந்து நடத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். காலையிலே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.